Hi trading friends, welcome to Trend Trading Analysis. Good evening. ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் யூஸ். ஸோ இதை வச்சு பை ஆர் செல் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓனாக ஓன் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடரலாம். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அனாலிசிஸில் போவோம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 23,668 இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதையுமே பார்த்திங்க அப்படின்னா அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஹை பிரேக் ஆகி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டவுன் கொடுத்தது, மைனஸ்க்கும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அப்படியே ஒரு ரேஞ்சில் நின்று மார்க்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் நடந்தது. ஸோ நிஃப்டியில் ஸோ இந்த மூமெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரேஞ்ச் வந்தாச்சு. நம்ம நேற்று ப்ரீவியஸ் இதில் பார்க்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி இன்றைக்கி 2 டைம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இனி இந்த மாதிரியான ஹையில் ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா சாரி, இது நிஃப்டியில் இருக்குது, பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, நிஃப்டி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். நமக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸில் ஒரு புட்டுக்கான ஐடியாவும் கீழே சப்போர்ட்லேருந்து எடுக்கும்போது ஒரு காலுக்கான ஐடியா பண்ணியிருந்தால் இன்றைக்கி 2 ட்ரேட் ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக அமையிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். சரி, வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 23,668 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக மறுபடியும் அதே தான். நமக்கு 23,600 கீழே நாளைக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா அது ஃபர்தராக 23,500 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் 23,500 ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் 23,700 வரைக்கும் அந்த பூம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி 23,500 பிரேக் பண்ணி டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 23,380. ஸோ இந்த ஏரியாவில் தான் அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது, கீழே டவுன் சைடில் அதுக்கான சப்போர்ட் லெவல் ஏரியா. ஸோ இதே ஜோனாக பார்க்கும்போது பார்த்தோம்னா 23,700 டு 23,800 நமக்கு ஒரு ரிவர்ஸில் இருக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி 800க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. மறுபடியும் ஃபர்தராக மார்க்கெட் 23,500 டச் பண்ணிக்குது, ஒரு நல்ல ஒரு பூம் கொடுத்தது அப்படின்னா ப்ரீவியஸ் கையும் பிரேக் பண்ணி 24,000 ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 23,500 கீழே பிரேக் ஆனால் தான் அங்கே ஒரு நெகட்டிவ் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் ஹெவி ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இல்லைன்னா 23,500 மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அந்த இடங்களில் ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே பார்த்தோம்னா 24,000 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு இப்போ F1 க்ளோசிங் இருக்குது. இன்னும் 2 டேஸில் நமக்கு F1 க்ளோசிங் இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு பூம் எதிர்பார்க்குறங்கிறது ஸோ கொஞ்சம் மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அதை தாண்டி நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா 24,000 தாண்டிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் ரீசெட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தனா 24,200 இட்ஸ் அ டார்கெட், பேட்டர்ன் டார்கெட் ஏரியா. ஸோ அதை நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ கன்சிடர் பண்ண வேண்டியது 23,500 என்ன ரிவர்சல் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,360 டு 80 அந்த ரேஞ்சில் 23,380 டு 23,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரிவர்சல். இந்த 2 ஏரியாவும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இட்ஸ் அ வெரி வெரி பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 51,607 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் நல்ல ஒரு இது இருந்தது. நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருந்தோம் 52,000 ஒரு ரிவர்சல் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற ஏரியான்னு. ஸோ அதை தான் இது மறுபடியும் இந்த இடத்துல அது கொண்டு வருது, ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த வகையில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நீ மறுபடியும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51,800க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சின்னா மறுபடியும் 52,100 வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதே 52,000 52,000 52,100 ரிவர்சல் பாயிண்ட் தான். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் ஒரு பிரேக் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா 52,500 வெரி வெரி குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பனிங் நமக்கு ஒரு நியூட்ரல் ஓப்பனிங்காக இருந்து மறுபடியும் 51,500 51,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக அது பார்த்தீங்கன்னா 51,000 ரீச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டினா 50,660 அந்த ரேஞ்ச், அதாவது 50,700 50,700 இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வீக்காக இருக்குது. அதாவது ப்ராஃபிட் புக்கிங்கில் ஹெவியாக செல் ஆகுதுங்கிறது எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு 51,000 50,700 இந்த ரேஞ்சு 2 ரேஞ்சிலையும் ஸோ மார்க்கெட் ரிவர்சல் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த இடங்களில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 டேஸில் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வருது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தட் இருக்கும். இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்னஸ்டே. ஸோ இன்னும் எப்பயுமே வெட்னஸ்டேவில் காமனாக ஐலோ வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்.
ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு எக்ஸ்பைரி இருக்கனால இதுக்கு பிஃபோரே வந்து எக்ஸ்பைரிக்கு பிஃபோர் டேவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் மேக்ஸிமம் கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து வெட்னஸ்டே வந்து வாலட்டிலிட்டி இருக்கிறது நார்மல். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஸோ அந்தந்த ஏரியாக்களில் வர ரிவர்சல் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. ஓவராலாக மற்றபடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா எஃப்டிஎஸ் மறுபடியும் திரும்பவும் நேற்றும் வந்து பை தான் பண்ணியிருக்காங்க. 3000 எபோவ் வந்து பை பண்ணியிருக்காங்க, 3000 crores எபோவுக்கு மேலே. ஸோ இது வந்து மறுபடியும் அவங்க இன்றைக்கி பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா ஒரு புல் பார்க்கலாம். இல்லைன்னா வாலட்டிலிட்டி மார்க்கெட்டுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் ட்ரேடிங்கை வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி ட்ரேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூஸ்னு சொல்கிற மாதிரி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே தான் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பெரிய லெவலில் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ இனி கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக டெக்னிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா நீ ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, கம்பெனியோட ரிசல்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ்மெண்ட் இனி மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஹையில் இருக்கும்போது நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி யூஸ் த ஸ்டாப் லாஸ். ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எப்பயுமே அந்த ஹை வாலட்டிலிட்டி இருக்கும்போது கம்பல்சரி யூஸ் த ஸ்டாப் லாஸ். ஸோ கேர்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்களும் நல்லா ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் சந்திக்கலாம்.